எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகர்ப்பகுதியில் விநாயகர் சதுர்த்தி அன்று சுமார் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பல்வேறு தெருக்களிலும் பிரதிஷ்டை செய்து 3வது நாள் விசர்ஜன ஊர்வலம் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் மாநில செயலாளர் செந்தில் மற்றும் காமாட்சிபுரி ஆதீனம் 2ஆம் ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்று துவக்கி வைத்து நடைபெற்றது. தொடர்ந்து ஊர்வலமானது துவங்கப்பட்டு பொங்காளி அம்மன் கோவில் முன்பாக இருந்து கொசவம்பாளையம் சாலை வழியாக திருச்சி சாலை சென்று அண்ணாநகர் வழியாக ஊர்வலம் சென்றது. இந்து முன்னணியின் 32ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விமர்சன பொதுக்கூட்ட நிகழ்ச்சி துவங்க உள்ளது. சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலம் மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் துவங்க உள்ளதால்
கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணா நகரில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் தர்கா வழியாக சென்றதால் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. அந்த விவகாரத்திற்கு அப்பாற்பட்டு அடுத்த சில ஆண்டுகளாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்றி விநாயகர் சதுர்த்தி விழா அண்ணா நகர் வழியாக சென்று ஒற்றுமையாக வருவது வாடிக்கை. இந்நிலையில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எஸ்பி அபிஷேக் குப்தா நேரில் அந்த பகுதியில் பாதுகாப்பு கொடுத்தார். தொடர்ந்து மாணிக்காபுரம் சாலை வழியாக மங்களம் சாலை வடுகுபாளையம் வழி சென்று பொங்கலூர் பிஏபி வாய்க்காலில் சிலைகள் கரைக்கப்பட்டது. தொடர்ந்து முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலிருந்து சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், பெண்கள் என பலரும் ஆட்டம் பாட்டத்துக்கு குறைவில்லாமல் சென்றனர். அண்ணா நகர் பகுதியில் சுமார் 100கணக்கான பெண்கள் ஊர்வலத்தில் பங்கேற்று ட்ரம்ஸ் அடிக்க நடனமாடியது அந்த பகுதியை ஸ்தம்பிக்க வைத்தது. தொடர்ந்து விசர்ஜன ஊர்வலம் பொதுமக்கள் அனைத்து பகுதிகளிலும் நின்று விநாயகரை தரிசித்தனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக பல்லடத்தில் பொதுமக்கள் சூழ மாபெரும் உற்சாகமாக நடைபெற்றது. நாடு பாதுகாப்பாக இருப்பதற்காக குழந்தை பெற்றுக் கொள்கிறோம். ஒரு குழந்தை பெற்றுட்டா ராணுவத்துக்கு அனுப்ப முடியுமா? நாம நிறைய குழந்தை பெற்றுட்டா ராணுவத்துக்கு அனுப்பலாம், காவல்துறைக்கு சேவை செய்வதற்காக அனுப்பலாம், பல்வேறு துறைகளுக்கு விஞ்ஞானத்துக்கு அனுப்பலாம். ஆகவே நம்முடைய குலதெய்வ வழிபாடு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய குழந்தை பெற்றுக்கணும். ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம், பொண்ணு குழந்தை. அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணமாகி போயிடுது. கல்யாணமாகி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? குலதெய்வ வழிபாடு முடிஞ்சு போயிடும். அந்த பொண்ணு வேற வீட்டுல போய் அந்த குலதெய்வத்தை வழிபடும். பாரம்பரியமான குலதெய்வ வழிபாடு ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதன் மூலமாக தடுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகின்றது. மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம கிட்ட புகுத்தி நம்ம மனசுல குழந்தை பெற்றுக்கிறது கேவலங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி நம்முடைய ஜனத்தொகை குறைத்து வருகிறார்கள். ஆகவே தாய்மார்கள், பெரியவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கோங்க. அதோட மட்டுமல்ல, இந்த தேசத்திலே அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாத்துக்கும் ஒன்னாக்கியா மதச்சார்பற்ற நாடுகிற மாத்துக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு. இந்த கோரிக்கையை மையமாக வைத்து இதை மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்வதற்காக விநாயகர் சதுர்த்தி விழா இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றது.